உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற ஒரு வைரல் டெக்னிக், கெட்டிங் திங்ஸ் டன். ஆமா, அடுத்த சில நிமிஷத்துல இந்த ஒரே கன்ஃபியூஷனா இருக்கிற வாழ்க்கைய எப்படி சூப்பரா ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? ஸ்டாப். ஒரு நிமிஷம். உங்க மூளை 100 டேப் ஓபன் பண்ணி வச்ச ஒரு பிரவுசர் மாதிரி இருக்கா? எதுல கிளிக் பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஹேங் ஆகி நிக்குதா? உங்க டு டூ லிஸ்ட் உங்கள அப்படியே மூச்சு திணற வைக்குதா? படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும், பில் கட்டணும். அப்பா, இந்த ஃபீலிங் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இந்த எல்லா குழப்பத்தையும் வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட முதல் சீக்ரெட், உங்க தலையில இருக்கிற எல்லாத்தையும் வெளியெடுத்துருங்க. அதாவது உங்க தலைய காலியாக்குங்க. ஏன் தெரியுமா? உங்க மூளை யோசிக்கிறதுக்காகவும் புதுசு புதுசா ஐடியாக்களை உருவாக்குறதுக்காகவும் இருக்கு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இல்ல. சோ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற எல்லாத்தையும், அது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், ஒரு பெரிய ஐடியாவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல எழுதி வைங்க. இதுதான் தெளிவுக்கான முதல் படி. இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. இனிமே எதையும் மறக்க மாட்டோங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். உங்க மனசு நிஜமாவே அப்போதான் அமைதியாகும். இதுக்காக நீங்க எவர்நோட், நோஷன் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சிம்பிள் நோட்புக் போதும். ஏன், உங்க போன்ல இருக்கிற வாய்ஸ் நோட்ஸ் கூட ஓகே தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, டூல்ஸ் முக்கியம் இல்ல, எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர்ற அந்த பழக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் உங்க மனசுல இருந்து வெளியே எடுத்தாச்சு. உங்க முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். பார்த்தோன்னே பயப்படாதீங்க. நம்மளோட 2வது சீக்ரெட் என்னன்னா, இந்த குழப்பத்தை அடக்கி ஆள்றது தான். இதுக்கு 5 ஸ்டெப்ஸ் தான். 1, கலெக்ட் பண்ணுங்க. இதை நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2, ப்ராசஸ் பண்ணுங்க. அதாவது இதுக்கு அடுத்த ஆக்ஷன் என்ன, இந்த இமெயிலுக்கு பதில் சொல்லணுமா இல்ல டிலீட் பண்ணிடலாமான்னு முடிவு பண்ணுங்க. 3, ஆர்கனைஸ் பண்ணுங்க. இது ஒரு கேலண்டர்ல போடணுமா இல்ல ஒரு ப்ராஜெக்ட் லிஸ்ட்ல சேர்க்கணுமான்னு சரியான இடத்துல வைங்க. 4, ரிவ்யூ. வாரத்துக்கு ஒரு தடவை உங்க லிஸ்ட்டை பார்த்து எல்லாம் கரெக்டா போகுதான்னு செக் பண்ணுங்க. கடைசியா 5வது ஸ்டெப், ரொம்ப முக்கியமானது, டூ. வேலையில இறங்குங்க. சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஒழுங்கான சிஸ்டம் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 100 வேலைகள்ல இருந்து எந்த வேலைய முதல்ல செய்யணும், இதுதான் 3வது மற்றும் ரொம்ப முக்கியமான சீக்ரெட். அடுத்து என்ன செய்யணும்னு சரியா முடிவு பண்றது. இதுக்கு நீங்களே 4 கேள்விகளை கேட்டுக்கோங்க. 1, சூழல். நான் இப்போ எங்க இருக்கேன்? ஆஃபீஸ்லயா வீட்லயா? 2, நேரம். என்கிட்ட எவ்வளோ டைம் இருக்கு? 5 நிமிஷமா இல்ல 1 மணி நேரமா? 3, ஆற்றல். நான் டயர்டா இருக்கேனா இல்ல ஃபுல் எனர்ஜில இருக்கேனா? கடைசியா 4, முன்னுரிமை. இப்போதைக்கு செய்ய வேண்டியதுல எது ரொம்ப முக்கியமான வேலை? உதாரணமா, நீங்க ஆஃபீஸ்ல இருந்து சூழல், 5 நிமிஷம் ஃப்ரீ டைம் கிடைச்சா நேரம், ஃபுல் எனர்ஜியோட ஆற்றல் இருக்கும்போது அந்த முக்கியமான இமெயிலுக்கு பதில் சொல்றது முன்னுரிமை தான் சரியான சாய்ஸ். இப்போ நீங்க இந்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க. ஆனா இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன உந்துதல் வேணும் இல்லையா? இதோ உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல் 2 மினிட் சேலஞ்ச். இதுக்கு பேரு 2 மினிட் ரூல். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு வேலையை முடிக்க 2 நிமிஷம் இல்ல அதுக்கும் கம்மியா ஆகுதுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, தள்ளி போடாதீங்க, அப்பவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுங்க. ஆமாங்க, வெறும் 2 நிமிஷம். ஒரு சின்ன இமெயிலுக்கு பதில் சொல்றது, குப்பையை வெளியே வைக்கிறது, உங்க டேபிளை கிளீன் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகள் உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். மோட்டிவேஷன் தானா வரும். இப்போ உங்க டர்ன். இந்த வீடியோவை பார்த்த உடனே அடுத்த 2 நிமிஷத்துல உங்களால முடிக்கக்கூடிய ஒரு வேலை என்னன்னு யோசிங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, உடனே போய் செய்யுங்க. செஞ்சு முடிச்சிட்டு மறக்காம கமெண்ட்ல டன் அப்படின்னு போடுங்க. போங்க, இப்பவே பண்ணுங்க.